இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வருகை பிளவை உண்டாக்கவா அல்லது ஒன்று சேர்க்கவா என்ற ஒரு தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். என்னோடு 12ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னிடம் சொன்ன வார்த்தை, உங்கள் விவிலியத்திலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, நான் இந்த உலகில் ஒற்றுமை ஏற்படுத்த வரவில்லை, மாமியார் மருமகளுக்கிடையே பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதே, அப்படி ஒற்றுமையை ஏற்படுத்தாத ஒரு மனிதர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வியை அன்றைக்கு எழுப்பினார்கள். அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு அப்பொழுது என்னிடம் பதில் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலேயே இயேசு பிளவை ஏற்படுத்த வந்தாரா, ஒற்றுமை ஏற்படுத்த வந்தாரா என்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவினுடைய பணி என்பது உண்மைக்கு சான்று பகர்வது, அன்பு காட்டுவது, ஜெபம் செய்வது, பிறரை காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் இருப்பது, இது போன்ற செயல்கள் தான். ஆனால் அடிப்படையிலே இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவர் உங்களை வலக்கணத்தில் அறைந்தால் நீங்கள் அவர்களுக்கு திருப்பிக் கொடுங்கள், ஒருவர் ஒரு கையை வெட்டினால் இன்னொருவரின் 2 கைகளையும் வெட்டுங்கள், ஒருவர் உங்களை பழி வாங்கினால் திருப்பி பழி வாங்குங்கள், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படி இருக்கின்ற சிந்தனைகள் பல ஒத்துப்போவதுண்டு. ஏனென்றால் பல நேரங்களிலே தவறு செய்வதற்கு பலர் ஒன்று கூடி சேர்ந்து நிற்பார்கள். நல்லது செய்ய வேண்டும் என்றால் ஒரு நபர் நிற்பதே கடினம். ஏனென்றால் அவர் தாக்குப்பிடிக்க மாட்டார், அவருக்கு போதுமான ஆதரவு வளையங்கள் இருப்பதில்லை. அதுபோன்றுதான் இப்போ குடும்பங்கள் என்று எடுத்துக்கொண்டு கொள்ளுகின்ற பொழுது கணவன் மனைவி அல்லது மாமனார் மாமியார் தாய் தந்தை என்று இருப்பார்கள். ஆனால் இங்கே உண்மையை சொல்ல ஒருவர் ஆரம்பித்து விட்டால் அந்த குடும்பத்திலே இயல்பாகவே பிளவுகள் ஏற்பட ஆரம்பித்துவிடும். பொய் பேசுகின்ற வரை பலர் ஒற்றுமையாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மையை கூறிவிட்டால் அங்கே பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்துவிடும். அதை போன்று காயப்படுத்தாமல் வாழுவது என்பது, இப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அல்லது மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்துகின்றார்கள். நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய மனித இயல்பு என்ன? அவர்கள் ஒரு வார்த்தையில் திட்டினால் நாம் 2 வார்த்தையில் திட்ட வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை மன்னியுங்கள், அவர்களை மன்னியுங்கள், அவர்கள் திட்டுவதால் நீங்கள் திருப்பி திட்ட வேண்டிய தேவையில்லை, பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லுகின்றார். இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களிடத்தில் சொன்னால் அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நான் வேறு மாதிரியாக இருக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோன்று தான் ஆண்டவர் சொல்லுகின்ற, அவர் செய்த அந்த செயல்களை நாம் நம்முடைய இல்லத்திலே செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே ஒரு பிளவு ஏற்படுகிறது. நல்லதுக்கும் தீயதுக்குமான ஒரு பிளவு. ஆனால் இந்த பிளவானது ஒரு கட்டத்திலே நல்லதை கொண்டு வரும் என்பதுதான் நம்பிக்கை. ஏனென்றால் இயேசு பிறரை காயப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார், பிறரை தீர்ப்பிடாது என்று சொல்லி இருக்கின்றார், மன்னிக்க சொல்லி இருக்கின்றார். இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டுமென்றால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்க முடிகிறது, தீமை செய்வதை விட்டொழிக்க சொல்லுகின்றார். அதாவது தீமைகள் செய்யாமல் இருங்கள், நன்மைகள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். நீதியை நாடி தேடுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்று எங்கே இருக்குன்னே தெரியல. கோர்ட்டு வாசல் இருக்கா, இல்லை கோயில் வாசல் இருக்கா? இந்த நீதி என்பது இன்று மண்ணோடு மண்ணாக மட்கி போய் கொண்டிருந்தாலும் ஆங்காங்கே இன்னும் இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆக நீதியை நாடி தேடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய சொல்லுகின்றார். ஏகப்பட்ட மனிதர்கள் என்று ஒடுக்கப்பட்ட சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களில் கேள்விப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கின்றது. சிறு பிள்ளைகளை தங்களுடைய காம உணர்வுக்காக பயன்படுத்துகின்ற கொடூரமான மனிதர்கள், இந்த பிள்ளைகளை நாம் காப்பாற்ற முடியாத அளவிற்கு அவர்களை தடுத்து வைத்திருக்கின்ற சூழல், அதில் அரசு அதிகாரிகள் உட்பட அனைவரும் கலந்திருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் இன்று அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, வேதனைப்பட்டு துன்புறுத்தப்படுகின்ற இந்த பிள்ளைகள், இவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்வது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் என்று சொல்லுகின்றார். கைம்பெண்ணிற்கு ஆக வழக்காடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இந்த சமூகத்தோல் பல நேரங்களில் ஒன்றித்து போவதில்லை. காரணம், நாம் தீமைகள் அதிகம் நிறைந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக
நல்லவற்றிற்கு உடனடியாக இடம் கிடைப்பதில்லை. ஆனால் நல்லவைதான் வெற்றி பெறும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம். காரணம், இயேசு கூறியிருக்கிறார். அதேபோன்று சீடர்களுக்கு அந்த அறிவுரை கொடுத்த இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் மக்களிடத்தில் செல்லுங்கள், அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான நீரை கொடுத்தால் கூட, குடிப்பதற்கு உங்களுக்கு நீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலன் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுடைய வார்த்தைகளை எடுத்துச் செல்லுகின்ற அந்த மக்களுக்கு, நீங்கள் எதையாவது செய்தீர்கள் என்றால் அதை இயேசுவுக்கே செய்கிறீர்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகின்றேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு பிளவை உண்டாக்க வரவில்லை, மாறாக ஒற்றுமையை உண்டாக்க வந்தார். அந்த ஒற்றுமையில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வேற்றுமை களைந்து ஒற்றுமையில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இதுபோன்ற ஒரு செயலை நமக்கு இறைவார்த்தையாக கொடுத்திருக்கின்றார். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.